ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜங்கூட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டர் வந்து பெயிண்டிங் சேனல் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்காண்டி, அதாவது உங்கள் ஃபேண்டசி அக்காக்காண்டி தயவு செஞ்சு போய் அதை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருக்கு. இதையும் தாண்டி அவங்க ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்குமே ஆசை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதனாடி தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நான் அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்பு, கிஃப்ட் என்னனாலும் கூட வச்சுக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு எனக்காண்டி மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க்காண்டியும் நீங்கள் போய் வந்து அந்த சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. முடிஞ்சால் அவங்க வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் மறக்காமல் எனக்காண்டி பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ஸ்டோரிக்கு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். யுவர் ஸ்கூல் புல்லி சைக்கோ பார்ட் 4. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நம்ம ஜங்குக்கு வந்து வாங்கிட்ட தப்பாக நடந்துக்க போயிருப்பான். அப்போ அந்த புல் ஆவேசத்துலேயும் ஒரு கோவத்துலேயும் அந்த ஜாடி எடுத்து ஜங்குக்கு தலையிலேயே போட்டு உடச்சிருப்பான். அவனுக்கும் ரத்தம் அப்படியே தெரித்து அங்கேயே ஆளும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 4. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே வாயன் அப்படியே அவன் தலையில் போட்டு அதை உடச்ச உடனே அப்படியே ரத்தத்தை பார்த்ததும், ஐயோ என்ன ரத்தம் வருது, நான் வேணும்னு அடிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே கண்ணை முழிக்கிறான். தலை லைட்டாக வலிக்குது போல். வயன் செத்தடி, நீ செத்துட்ட. நான் கூட பரவாயில்ல, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே, அப்படியே சொக்க தங்க மாதிரி இருக்காளே, கொஞ்சம் கூட சீண்ட முடியல, ஒரு தப்பு கூட சொல்ல முடியலையே, ஒரு நாள் நைட்டு மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுலாம், ஆளும் பார்க்க நல்லா இருக்காளே அப்படின்ட்டு நினச்சவளை இங்கே கூப்பிட்டு வந்தா. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் யாருமே அவ்வளோ மாதிரி ஒரு பார்த்ததில்ல. அவட்டையா போய் சாகுறியா இல்லை என் கூட இருக்கியான்னு கேட்டா யோசிக்காமல் என் கூட இருப்பாளுங்க. ஆனால் இவ யோசிக்காமல் சாகுறன்றா. அவ்வளோ நல்லவளாக இருக்காளே, எப்படி அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டாக அவள் கூட இருந்தா இருக்கலான்னு போனா ஃபிகரும் பார்க்க செம்மையாக இருக்குன்னா என்னையே தானே அடிக்குதா. செத்துட்டடி நீ. இதுக்கு முன்னாடி கூட ஒன்று ரொம்ப நல்லாவா நினச்சேன். என்றைக்கு என் மண்டையில் போட்டு அந்த ஜாடியை உடச்சியோ அன்றைக்கே உன் வாழ்க்கை உடஞ்சது, சக்குநூறாக உடஞ்சது அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா வாயின் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா. சங்குக்கெல்லாம் ஒரு செகண்ட் சச்சா வாயனா இருக்காது, கனவு. அவள் என்னை அடிச்சுட்டு இப்படி என் பக்கத்தில் உட்கார வழக்கம். கண்ணு முடிச்சு அவளை கொன்ற மாட்டேன்னு அவளுக்கு தெரியாது, என்கிட்ட ஓடி இருப்பா, கனவாக இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணெல்லாம் நல்லா கசிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா மறுபடியும் வாயன் வந்து, நீங்கள் கண்ணு முடிச்சிட்டிங்களா, நீங்கள் ஓகேவா போ அப்படின்னு கேட்குறா. சங்குக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. எஞ்சி உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி அவளே பார்த்துட்ருக்கான். அவன் என்னானா, இங்கே பாருங்க, சாரி, நேற்று நைட்டு நீங்கள் அப்படி வந்ததும் என்ன பண்ணேன்னு தெரில, ஒரு பதட்டத்தில் தான் நான் வந்து சாடி எடுத்து உங்கள் மண்டையில் அடிச்சிட்டேன். சாரி, நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை, தையல் போடுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, லெஸ்ட் சும்மா சின்ன காயம்தான், ரத்தம் வந்துடுச்சு. நான் அதுக்கு மெடிசன் பேண்டேஜ் எல்லாம் போட்டு கட்டு போட்டேன். உங்களுக்கு நைட்டு பிளெயின் கில்லரும் கொடுத்து தூங்கவும் வச்சுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு உங்களுக்கு பாருங்கள் சூப் வச்சுருக்கேன், அதை குடிங்க, சரியாக போயிடும். கொஞ்சம் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்லை டீ பிடிக்குமான்னு தெரியலையா, அதான் என்ன போகணுன்னு தெரியாமல் வெறும் பாலை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இது நீங்கள் குடிச்சிருவீங்களா, இல்லை நான் எடுத்து கொடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு இன்னும் வலிக்குதா? நேற்று நைட்டு போனதுக்கு இன்னும் சாரி அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு கேப் விடாமல் இதெல்லாம் பேசி முடிக்க ஜங்குக்கு அப்படியே ஒரு செகண்ட், என்ன தைரியம்டி உனக்கு, எனக்கு தெரியாமல் தான் கேட்க, என்ன தைரியம்? என் மண்டையை உடச்சிட்டு என் வீட்லேயே உட்காந்து எனக்கே மேண்டேஜ் போட்டு எனக்கே சோறாக்கி குடிப்பியாடி நீ? இந்த லட்சணத்தில் உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா தெரியல, பால் லிட்டர் வந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க. இதுவே வேற யாராவது இருந்திருந்தாங்களா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, நான் பண்ணது தப்பு. உங்களை அடிச்சிட்டேன்ல, அது நான் பண்ணது தப்பு தானே. அதான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட சாரி கேட்காம போனால் அது நல்லா இருக்காதுல்ல. உங்களை அப்படியே விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு என்ன ஆகுமோன்ற பயம் எனக்கு இருக்குது, அதாங்க இதெல்லாம் பண்ணேன். அப்போ நைட்டு ஃபுல்லாக நீ இங்கேடி இருந்த? ஆ, இங்கேயா இருந்த? ஆமாம், உங்கள் கூட இங்கே தான் இருந்தேன். வந்தவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்களா,
அவங்க எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு உங்கள் வீட்டை ஃபுல்லாக க்ளீனும் பண்ணி வச்சுட்டா அப்படின்றா. ஜங்குக்குலாம் அப்படியே அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இவ சொல்ல சொல்ல அவன் மனசுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பத்தன்னு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு. அவனால் இதெல்லாம் கனவா நிஜமா அப்படிலாம் ஏற்றுக்கவே முடியல. தான் காதில் விழுகிறதுலாம் சரியா இதான்னு தெரில. அப்படியே அவளை பார்த்து, நீ பண்ணது தப்புனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் தான் உங்க கூட தப்பு பண்ண வந்தேன். அதுக்கு தானே அடிச்சா? அதான் சொல்கிறேன்ல, பயத்தில் அடித்தேன். அதனால் நான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்குறேன்ல, மன்னிக்க மாட்டிங்களா? மன்னிக்க மாட்டேனா? என்ன பொண்ணுடி நீ? இல்லை தெரியாமல் தான் இருக்க. என்ன பொண்ணு? இதுவே வேற ஒருத்தியாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்படியே பலார் நடிச்சிட்டு நான் மயக்கம் போட்டு வந்து சாவுடா நாயே அப்படின்ட்டு அவள் பாட்டுக்க போட்டு ஓடி இருந்திருப்பா. இல்லையா, நான் பார்த்த பொண்ணுங்கள்லாம் சாகுறியா இல்லை என் கூட இருக்கிறியான்னு கேட்டா அடுத்த செகண்ட் யோசிக்காமல் அவன் கூட இருக்கிறேன்ட்டு வந்து இருப்பாளுகடி. ஆனால் நான் பார்த்ததுலே உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்ல பொண்ணுடி நீ. ரொம்ப 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 நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கேட்டதுலே ஒருத்தி, ஒரே ஒருத்தி, அது நீ தான். நீ மட்டும்தான் என் கூட இருக்கிறியா இல்லை சாகுறியான்னு கேட்டதுக்கு யோசிக்காமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிக்காமல் சாகுறேன்னு சொன்னேன். வேறு லெவல் டி நீ. ஆனால் உன்னை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி புல் அரிக்குது. பாரு, ஒரு மாதிரி புல் அரிக்குது எனக்கு. பா, இந்த மாதிரி கூட பொண்ணுங்களா இருப்பாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சாரி. சாப்பிட்றீங்களா சூப்பு? சூப்பு சாப்பிடவா? அடித்தது சாரி. இதுவே வேறு ஒருத்தையாக இருந்தால் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். எதுக்கு நான் அடித்தேன் அப்படின்னு. ஏன் கண்ணு முழிக்கும் போது அவ்வளோ கோவம் உன் மேலே. கண்டிப்பாக அவளை வச்சு செய்யணும்னு. ஆனால் இதுவே ஒரு எப்படி சொல்கிறது, நீ என் கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்டு நீ இருந்திருந்தா கூட எனக்கு உன் மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பு வருமானு தெரில. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என் மைண்டு சொல்லுது இவன் மேலே வெறுப்பை கம்மின்னு. ஒரு வேளை நீ ரொம்ப நல்லவ, நான் கெட்டவனாக இருக்கிறதுனால அப்படி தோணுதோ என்னமோ. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுங்க வேற, நீ வேற. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறனா, இருங்க, நான் 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 என்ன பண்ணும், நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? ஆமாம், நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு ஃபுட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன், பால் கூட எடுத்து வச்சுருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து, வீட்டுக்கு போறியா? அப்போ ஸ்கூலுக்கு போகல? ஆமாம், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த பேக்கில் தானே இருக்குது, நாங்கள் நேற்றே எடுத்துகிட்டு போட்டேன். அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வா. குளிக்கவா? ஆமாண்டி, போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. நீங்கள்? நானும் தான். ஆனால் உங்களுக்கு அடிபட்டிருக்கு. பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, ஸ்கூலுக்கு போ, நானும் கூட வரேன் அப்படின்ட்டு அவனுமே வாயன் கூட பாத்ரூம்குள்ளே வரான். வாயனும் இல்லை, நான் குளிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு குளிக்கிறதுனால குளிங்க. நீ குளிக்கணுமா? அவன் கூடவே நானும் குளிக்கணும். இல்லை, அதெல்லாம் வேணாம், நான் தனியாக குளிச்சுப்பேன். இல்லை, இங்கே வேறு ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்கா? நான் அங்கே போய் குளிக்கவா? நீங்கள் இங்கே குளிங்க, நான் அங்கே போய் குளிச்சுக்கிறேன். இல்லை, நான் குளிக்கவே இல்லை, நீங்களே குளிங்க அப்படின்ட்டு இருக்கா. அப்படியே ஜங்கு பார்க்குறா, யாரா சாமி இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் இங்கே பேச்சில்லை, நீ என் கூட தான் குளிக்கணும். வா. வேணாம், நான் வரல, நான் வரமாட்டேன். இங்கே பாரு வயன், ஒழுங்காக வந்துரு. என்ன ரொம்ப கெட்டவனாக்காத. வந்துரு வா. இல்லை, நான் வரமாட்டேன். நீங்களே போய் குளிங்க, நான் அவங்க கூட வரமாட்டேன். ஐயோ, என்ன கெட்டவனா ஆக்குறாளே. சரி, நீ போய் குளிப்போ அப்படி. உள்ளே அமுச்சு வச்சுட்டு அப்படியே நேரம் ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி, மச்சான் புதுசாக ஒரு ஆள் சிக்கியிருக்கு. என்னடா நேற்று நைட்டு அந்த பொண்ணை கூட ஒன்றா இருந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஆசை மச்சான். என்ன ஆசை ஜங்குக்கே? சொல்ல, என்ன ஆசை உனக்கு வர ஆசையை நம்ம நிறைவேற்றி வச்சுட்டு தானே இருக்கோம். புதுசாக என்ன ஆசை வந்துச்சு சொல்லடா தம்பி, என்ன ஆசை வந்திருக்கு? அதுவா, வயனை கெட்டவளாக மாற்றணும், அவளை ஒரு ஈவலாக்கணும், அந்த ஆசை தான் எனக்கு வந்திருக்கு. அவளை கெட்டவளாக மாற்றணுமா? என்னடா சொல்கிற, புரியலையே. அவள்
ரொம்ப 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 நல்லவளா இருக்கா. ஒருத்தங்களால எப்படி அவ்வளோ நல்லவங்களா இருக்க முடியும்? ஸோ, அப்போ அவங்கக்குள்ள ஒரு பெரிய ஈவில் ஒளிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போது அயனுக்குள்ள அவ்வளோ பெரிய ஈவில் ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த ஈவில் தட்டி எழுப்பணும். புரியலையே தம்பி, என்ன சொல்ல வர நீ? அதானே மறமாட்டேன். உனக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது? ஜங்குக்கே, வாயை மூடிட்டு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. வாயை முன்ன எப்பட்றா சொல்ல முடியும்? என்ன காமெடியா? இப்போ சிரிப்பர்ல சொல்கிறா என்ன? அவட்ட என்ன ஈவில் இருக்கு? அவளை நம்ம புள்ளி பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் ரொம்ப கொடூரமாக டார்ச்சல் அவ்வளோ பண்ணணும். அது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் வெக்ஸ் ஆகி போய் செத்துருவா. அதானே? சாக மாட்டான். நம்ம எல்லாரையும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த ஈவில் வெளில வரும். அந்த ஈவில் அவளுக்குள்ளே இருக்க அந்த வில்லத்தனத்தை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. அதை கண்டிப்பாக நான் தோண்டி எழுப்புவேன் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே ரொம்ப ஒரு சைக்காட்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். இதை அப்படியே ஜிம்மன் கேட்டு, சரி விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், பூந்து விளையாடு, என்னானாலும் நம்ம அப்பங்காரங்க பார்த்துப்பானுங்க, நீ விளையாடு அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். இங்கே ஜங்குக்கு அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போடுறான். வெறும் டவலை மட்டும் கழட்டிட்டு அப்படியே வெளில நின்றுட்டுருக்கான். அப்போ தான் வாயனுமே ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு குளிச்சுட்டு வெளில வரா. வந்து ஜங்குக்கு அப்படி நிற்கிறத பார்த்ததும் அப்படியே பின்னாடி திரும்பிட்டு, சாரி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் வந்துட்டேன்னா நான் திருப்பியும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறேன் அப்படின்ட்டு திருப்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போவான். ஆனால் அவன் அப்படியே வால்கிட்ட போய் அவளை லாக் பண்ணி வச்சுட்டு, வயன் இன்றைக்கி நாளை நல்லா குறித்து வச்சுக்கோ. இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நீ ஈவிலாக மாற போகிறடி. ஆ, ஈவிலாவா? நானா? என்ன சீனியர் சொல்கிறீங்க? இல்லை, ஒரு பையன் கூட ஒரு நாள் நைட் இருந்திருக்கே, உன்னை எப்படி பேசுவாங்க? நான் ஒன்றும் உங்கள் கூட தப்பாக இல்லையே, உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன். அதான் யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போகலான்னு போகிறா. ஜங்குக்கு வந்து அவள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கா வயன். ஸோ அதனால் பிள்ளை பாவம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு இருக்குது. அது ஒரு மாதிரி அவள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக தெரியுறத பார்த்துட்ருக்கான். இது பார்த்தா அது வந்து விண்டோ ஸ்க்ரீன் வந்து லைட்டாக விலகி வெளிலேருந்து சன்லைட் வேறு வந்து வாயனோட ஃபேஸில் அவளோட ஸ்கின்னில் அப்படியே அடிக்குது. அது அப்படியே ஒரு மாதிரி ஷைனியாக ஜங்கு கண்ணுக்கு தெரியுது. அவன் கண் வந்து அதுலேருந்து எடுக்கவே முடியல. வாயன் பார்க்குறான், எதுக்கு இவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு. அவனே பார்த்துட்டு, எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா? நான் 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 பேக் எடுக்கணும். பேக்கு தானே எடுக்கணும். ஸ்கூலுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு போகலாம். இல்லை, இங்கேருந்து ஸ்கூல் கொஞ்சம் தூரம் தெரியும், நான் கூப்பிட்டு போகிறேன். பைக்கில் போகலாம். பைக்கா? ஆமாண்டி, நேற்று நைட்டு வந்தோம்ல அந்த ரெட் கலர் பைக்கு. ஸோ அந்த பைக்கில் தான் போக போகிறோம். எல்லோரும் பார்ப்பாங்களே, பார்க்கட்டும், என்ன அதில் என்னப்போ? இல்லை நீங்கள் விடுங்க, நான் போகணுமா? கண்டிப்பாக போகணுமா? ஆமாம் போகணும்ல அப்படின்ட்டு அவள் அப்படியே நான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கை பார்க்குறா. ஆனால் அவள் அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சுட்டு, ஆனால் எனக்கு பண்ணி வேணுமே, எனக்கு பண்ணி வேணும் அப்படின்ட்டு அப்படியே வாயினை பிடிக்கிறான். வாயினுமே எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே சடார்னு பிடிச்சி ஒரு லிப்லாக் அடிக்கிறான். வாயினுக்கு அப்படியே மூச்செல்லாம் முட்டுது, கை காலெலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நிற்கிது. ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிட்டா. ஜங்குக்கு என்ன இவ நம்ம கிஸ் பண்ணதும் ஸ்டிஃப் ஆகிட்டா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை. அவள் பாட்டு கிஸ் அடிக்கிறான். வாயினோட லிப்ஸை அப்படியே நான் இங்கேயும் அங்கேயும் உழவு லிப் நல்லா பைட் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அவளோட ஷர்ட் பாட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணலான்னு போகிறான். வாயின் வந்து நல்லா உஷாராக ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சிட்டு விட மாட்டிக்கிறா. அவன் அந்த கிஸ் பண்ணுறதுலேயே லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு அவளை லிப்ஸை லைட்டாக கட்டிக்கிறான். வானுக்கு அந்த வலி சொல்ல டப்புன்னு கையை விட்டுட்டா. அவன் உடனே பட்டனை கழட்டி புசுக்குன்னு உள்ளே கையை விடுறான். வாயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுற, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ கடவுளே, என்ன பண்ணுற நீ, எதுக்கு பண்ண அப்படி தொட்ட, எதுக்கு பண்ணி என்னை இப்படி கிஸ் பண்ண, நான் நல்லவா நினச்சேன், நீ எப்படி பண்ண, நீ எதுக்கு இப்படி பண்ண? ஏ ரிலாக்ஸ், அழுகாதடி, ரிலாக்ஸ் ஆரு. என் கூட எல்லாவளும் எப்பெல்லாம் இருக்காளுங்க, நீ என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு கிஸ் பண்ணதுக்கே இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க? இது என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா? ஐயாடா, ஆமாம்மா, நீ தான் ஒரு பழமாச்சே.
அப்படியே ஒரு மாதிரி பழமாக தாண்டி இருக்க, பார்க்கவும் இல்லை உன்னோட எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கும் பழம் மாதிரி தான் இருக்க, பேசுகிறதும் பழம் மாதிரி தான் இருக்குது, எல்லாமே நல்லா பழம் மாதிரி தாண்டி இருக்குது அப்படின்னு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறா. அது எனக்கு புரியாமல் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அவனை முறைக்கிறா. சாக்கு பார்க்குறான். என்ன தங்கத்துக்கு முறைக்கலாம் தெரியுமா? ஐயோ இப்போவுமே ஈவெல்லாம் வெளில வந்துடும் போலே. என்ன முறைக்க தெரியுமாடி உனக்கு? நான் உங்களை எவ்வளோ நல்லவன் நினச்சேன், நீங்கள் என்ன இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க? நேற்று நைட்டே உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கும் போது என் லட்சணம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அது ஒன்றும் நல்லவன் நினச்சியா? என்னை பார்த்தா நான் நல்லவன் மாதிரியா இருக்குது? நேற்று நைட்டே பார்த்தில எல்லாம் நீ எப்படி போதையில் தெரிஞ்சாங்கன்னு. இதுலேருந்து நீ சொல்கிற நான் நல்லவன்னு? இல்லை, நான் உங்களை அப்படி தான் நினச்சேன். நீங்கள் ஏதோ சூழ்நிலை காரணமாக இப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் நீ இப்படி இருப்ப நான் எதிர்பார்க்கல. சி, எங்கெல்லாம் கை விட்ற, கிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சி, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு வாயன் அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும், அதாவது அவளோட பேக் எடுத்துகிட்டு போகிறா. அப்போ ஜங்கு அவனோட லிப்ஸை பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் தொப்புன்னு விழுகிறான் விழுந்துட்டு. வயன் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு கிஸ் அடித்தாலும் திரும்ப 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 அடிக்கணுன்ற ஒரு ஃபீல் கொடுக்கணும். இது வரைக்கும் நிறைய அடிச்சிருக்கேன், திரும்ப அடிக்கணும்லாம் தோணுதில்லை. ஏதோ அப்போ நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ சும்மா சொல்லக்கூடாது, நல்ல லிப்ஸ் தான், நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது, திரும்ப அடிக்கணும்னு தோணுது. நல்ல புள்ள தாண்டி நீ, அப்படியே பழம் மாதிரி ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான் வாயின் சூப்பு பாலில் எடுத்து வச்சுட்டு போயிருப்பாள், அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். உண்மையாகவே சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கு ஒரு செகண்ட் அப்படியே வியந்து போய், பா சமையலும் செம்மையாக இருக்குடி அப்படின்னு நினச்சிட்டு அதே அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு பாலையும் குடிக்கிறான். குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வெளில வந்து பார்த்தா, அதாவது அவனோட வீட்டுக்கு ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா வீடே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நேற்று நைட்டு அவ்வளோ பெரிய பார்ட்டி நடந்தது, வீடே கன்றாவியாக, கிச்சனில் கிளாஸு பிளேட்டு இதெல்லாம் வளர்க்காமல் கன்றாவியாக கிடக்கும்னு நினச்சி தான் வந்தான். மெய்ட்ஸ் கூட கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ்லாம் மைண்டில் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கிளாஸ்லாம் எங்கே இருந்ததோ, பிளேட்ஸ்லாம் எங்கே இருந்ததோ அதெல்லாம் ஆர்கனைசிங்காக இருக்குது. வீடு அவ்வளோ க்ளீனாக பலன்னு இருக்குது. கிளாஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக தொடச்சி வச்சுருக்கா. ஜங்குக்கு ஒரு செகண்ட் அப்படியே, என்ன பொண்ணுடா அவ, என்ன பொண்ணு அவ, எனக்கு இப்படியே யோசிக்க வைக்கிறாளே. போயன், நீ இந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனாலாண்டி உனக்குள்ளே இருக்கிற ஈவில் தூண்டி விடணுன்னு எனக்கு ஆர்வம் வருது போல். இதுக்கடுத்து என்கிட்ட புள்ளியை நீ தான் சிக்கி தவிக்க போகிற, அது தெரிஞ்சு போச்சு. பட் சும்மா சொல்லக்கூடாதுடி, செம்ம பொண்ணு நீ அப்படின்ட்டு மறுபடியும் அதை தான் நினச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். இதோடு இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் டாடா, பை, சீ யூ லேட்டர், பாய்.